நம்மளுக்கு எல்லா லெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிர்மல்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். நேற்று டைம் ஆனதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக கெஸிங் கொடுத்துட்டேன். கம்மியாகவே பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 907. சிங்கிள் போர்டில் சிங்கிள் நம்பருன்ற மாதிரி சூப்பராக பாஸ் இருந்தது. அதே மாதிரி 3 டிஜிட்டில் 957 கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 907. ஜஸ்ட்டில் 3D மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பாருங்கள், இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். முதல்ல போர்ட் கெஸிங் பார்ப்போம். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட் கெஸிங்கில் சூப்பராகவே இவங்கெல்லாம் வின்னிங் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் 3 டிஜிட் தான் வின்னிங் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாமல், இந்த மாதிரி சிங்கிள் போர்டில் சிங்கிள் நம்பர் சொல்லும் போதெல்லாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போர்ட் கெஸிங்கில் சிங்கிள் போர்ட் சிங்கிள் நம்பர்லாம் நல்லாவே பாஸ் ஆகிட்டு வரும். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ 3 டிஜிட்டாக வின்னிங் வேணும், 4 டிஜிட்டாக வின்னிங் வேணும் எதிர்பார்க்காம இந்த மாதிரி சின்ன சின்ன கெஸ்ஸிங்கெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வின்னிங் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்த முக்கியமான 3 போர்ட் கெஸிங் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 842 இருக்குது. ஸோ அப்படி பார்த்தாலும் 842, இப்படி பார்த்தாலும் 842 இருக்குது. அதே மாதிரி எடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 921. ஸோ இப்படி பார்த்தாலும் 921. அப்படி பார்த்தாக்கா ஏ போர்டில் எனக்கு 1 வந்திருக்கு. ஸோ ஏ போர்டில் உங்கள் கணிப்பில் 1 வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஏ போர்டில் இன்னொரு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸிங் தான். இதில் வந்து ஏ போர்டில் 9 வந்திருக்கு. ஸோ ஏ போர்டில் 1, அப்படி இல்லைனா 9. அதாவது இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 299 இருக்குது. ஸோ அது இப்படியுமே 299ன்ற மாதிரி வரலாம். அதாவது இப்படி 299 வந்திருக்கிறது, இப்படியுமே நமக்கு 299 வரலாம். ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இது போய் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பல டைம் எனக்கு பாஸ் ஆன ஒரு கெஸ்ஸிங் இது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 99% வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏ போர்டில் 1, 9 எனக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ரெண்டுத்தில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அது நீங்கள் 4ஆகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லைனா 9ஆகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அது நாம் 7ஆக கூட எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா இங்கே 6, அதாவது இந்த கெஸ்ஸிங் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 வரலாம். அப்படி 6 வந்தால் 6, 7, 7க்கு பவர் 2, 8, 9, 9க்கு பவர் 4. அதாவது இங்கே பவரில் டைரெக்டான்ற மாதிரி வரலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 9, 9க்கு பவர் 4, 8 டைரெக்டாக வந்திருக்கு, 7 பவரில் வந்திருக்கு. ஸோ 6 டைரெக்டாக வரலாம். இதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். இப்படி பார்த்தோம்னா நமக்கு பி போர்டில் 6 ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ பி போர்டில் 6 உங்கள் கணிப்புலேயும் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 244, இப்படி பார்த்தாலும் 244, இப்படி பார்த்தாலும் 244 வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 677. ஸோ இப்படி பார்த்தாலும் 677, இப்படி பார்த்தாலும் 677. அப்படி வந்தாக்க நமக்கு சி போர்டில் 7 வரலாம். ஸோ நான் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னாக்க 1 இல்லைனா 9 சொல்லியிருக்கேன், பி போர்டில் 6 சொல்லியிருக்கேன், சி போர்டில் 7 சொல்லியிருக்கேன். இதை வச்சு மேட்ச் பண்ணி நீங்கள் 3Dயாக எடுத்து ட்ரை பண்ண 3Dயாக எடுத்தாக்கா 967 இல்லைனா 167ன்ற மாதிரி வருது. இது நீங்கள் 3Dயாக எடுத்து ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை தனித்தனி போர்டில் தனித்தனி கெஸ்ஸிங்காக எடுத்து ட்ரை பண்ணாலும் சரி, அது உங்களுடைய சாய்ஸ் தான். அந்த பி போர்டு 6 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை வச்சு நான் ஒரு 3Dயே எடுத்திருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் பி போர்டில் 6 சொல்லிட்டேன். சி போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கு பவர் 7ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே 9, மேபி 9க்கு பவர் 4ன்ற மாதிரி வரலாம். அப்படி பார்த்தா நமக்கு சி போர்டில் 4. ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 5, 5க்கு பவர் 0, 4, 4க்கு பவர் 9ன்னு வரலாம். ஸோ அப்படி பார்த்தாக்கா ஏ போர்டில் 9. இது மூலிமா நமக்கு வந்த 3D பார்த்தீங்கன்னா 964. இது டைரெக்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் ஒரு ஆப்ஷனாக நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 065, இங்கே 165. மேபி நெக்ஸ்ட் இது சப்போஸ் கண்டினியூ ஆனாக்க 265ன்னு கண்டினியூ ஆகலாம். இது உங்கள் கணிப்போட மேட்சாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனில் விட்டுடுங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 292991 வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 292991ன்னு வரலாம். அப்படி வந்தாக்க நமக்கு ஏபியில் 91 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே பார்த்துக்கோங்க. நிறைய இஷ்டத்துக்கு சொல்லி கொல்லப்புறன்னு பார்க்க வேணாம். இதை விட நான் அதிகமான நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 716 இருக்குது. அந்த 7க்கு பவர் பண்ணால் 2, 216. ஸோ அடுத்து 407. அந்த 407ல் 4க்கு பவர் பண்ணால் 9. ஸோ 907. 2 இடத்துலையும் 3D வந்திருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆனாக்க இந்த 7, 7க்கு பவர் 2, 5, 9, 259ன்னு வரலாம். இது சப்போஸ் கீழே வராமல் மேலே வந்தால் இந்த 114லேருந்து வரலாம். அப்படி 114லேருந்து வந்தாக்க 1க்கு பவர் 6, 614ன்ற மாதிரி வரலாம். ஸோ இந்த சார்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வர நம்பர் பார்த்தீங்கன்னா 259, இன்னொன்று 614.
ஸோ நான் கொடுக்குற சார்ட் பேஸ் பண்ணி கொடுக்குற நம்பர் மட்டுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக ஒரு 4 டிஜிட் ஒன்று பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்ன நாள் ரிசல்ட்டுக்கு 9216க்கு 7க்கு பவர் எடுத்த 2 2 1 6 வந்திருக்கு. நேற்று ரிசல்ட்டில் 907க்கு 9க்கு 4க்கு பவர் எடுத்த 9 07 வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1146லேருந்து வரலாம். ஆல்ரெடி இப்போ தான் ஒரு 3D சொன்னேன். அந்த 3Dயில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்க 614 சொல்லியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே 614 சூப்பராகவே மேட்ச் ஆகுது. ஸோ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1614 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்க 4116ன்ற மாதிரியுமே எடுத்துக்கலாம். 4116ன்ற மாதிரியுமே எடுத்துக்கலாம். இல்லைனா 1614ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 4Dயை நோட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 196 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 192, பி போர்டில் 613, சி போர்டில் 729 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியில் 11 16 61 17 91 19 67 97 எடுத்திருக்கேன். 4Dயில் இந்த 4 4D எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிறது எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3Dயில் 614 919 967 265 932 167 259 190 964 எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். டேட் உங்கள் கெஸ்ஸிங் என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம சேனல்லேயே ஜாயின் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.